ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனத்திலே, பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக அவர்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக சுற்றி போக பண்ணின கர்த்தர் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் சிவந்த சமுத்திரத்திலே பாளையம் இறங்குவீர்களாக. இந்த சிவந்த சமுத்திரமாகிய கடலை நீங்கள் பிளந்து இதன் வழியாக நீங்கள் நடந்து போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடலை கடந்து போவது அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. மனிதனுடைய பலத்தினால் அதை செய்து முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பலத்திற்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது அதில் தோல்வி அடையாமல் வெற்றி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று, தேவனுடைய ஆலோசனையை நாட வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதல் இந்த பலத்திற்கு அப்பாற்பட்ட இந்த கடினமான பாதையில் நடக்கும் பொழுது இதை சிறப்பாக நேர்த்தியாக கடந்து செல்லுவதற்கு, ஜெயமாக காரியத்தை முடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை தேவனை சார்ந்து கொண்டு தேவனிடத்துல ஆலோசனை கேட்கும் பொழுது, தேவனுடைய வழி நடத்துதலை தேடும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அற்புதமான ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். யோசேபாத்துக்கு விரோதமாக, யூத ஜனங்களுக்கு விரோதமாக 3 தேசத்தினுடைய ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு வரும் பொழுது யோசேபாத்து தேவனை தேடி தேவ சமூகத்திற்கு சென்று உபவாசித்து, யூத ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் முகப்பிலே கூடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையை பெற்று அவர்கள் அந்த யுத்தத்திற்கு புறப்படும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த கடினமான காரியத்தை, அவர்களால் ஜெயிக்க முடியாதிருந்த அந்த காரியத்தை ஆண்டவருடைய ஆலோசனையின்படி செயல்பட்ட பொழுது அவர்கள் ஒரு பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் பெற்று கொண்டார்கள். கடினமான பாதைகளை கடப்பதற்கான முதல் ஆலோசனை என்னவென்றால், உபவாசத்தோடு ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு செல்லுங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனுடைய வழி நடத்துதல் அந்த காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் வரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமான ஆலோசனைகளையும் வழி நடத்துதலையும் அவர் உங்களுக்கு தந்து அந்த காரியத்திலே உங்களை ஜெயமாய் நடத்துவார். எரிகோ மதில் இஸ்ரவேல் புத்திரருக்கு தடையாயிருந்த பொழுது ஜோசுவா தேவனுடைய ஆலோசனையை பெற்று அந்த ஆலோசனையின்படி 7 நாள் வரைக்கும் 6 நாள் வரை அந்த ஒரு தடவை அந்த பட்டணத்தை சுற்றி வந்து 7வது நாள் 7வது தடவை ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோவினுடைய மதில்களை கர்த்தர் உடைத்தெறிந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான பாதைகளை சந்திக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருங்கள். தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருங்கள். சுய புத்தியின் மேல் சார்ந்து விடாமல் நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய ஆலோசனையின்படி செயல்படுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் கடினமானது என்று ஒன்றும் இல்லாமல் அதை உடைத்தெறிந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 32:8, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து
உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு அற்புத விதமாக உதவி செய்து உங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்வில் இருக்கிற கடினமான பாதைகளை கடந்து ஜெயம் பெறுவதற்கு உம்முடைய ஆலோசனைக்காக, உம்முடைய வழி நடத்துதலுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உபவாசத்தினாலும் உங்க பிரசன்னத்தில் காத்து நிற்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்து அற்புதம் செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.